ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் நான் வந்துட்டு வறுத்துட்டேன், இன்னொரு டைம் வறுத்துன்னுக்கிறேன். நான் இது வந்து ஹையாகவும் இல்லாமல் ஸ்லோவாகவும் இல்லாமல் நான் கொஞ்சம் மிதமாக, ஏன்னா கேவுரு மட்டும் ரொம்ப ஹையாக வச்சு பண்ண போகாதுங்க. அது வந்து என்ன சொல்கிறது, தீஞ்சிடும், சீக்கிரமாக தீஞ்சிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு தான் நீங்கள் கேவுரு வந்து இது பண்ணலாம். நீங்கள் கோதுமை பரவாயில்ல, கோதுமை கொஞ்சம் ஐ வச்சு கூட நீங்கள் டக்குன்னு பண்ணலாம், அது சீக்கிரமாக தீயாது. ஆனால் கேவுரு தீஞ்சிடும், ஏன்னா அது வெயிலே நல்லா காஞ்சிருக்கும். நீங்கள் இது பண்ணும்போது சீக்கிரமாக அது தீஞ்ச சான்சஸ் இருக்குது. பாருங்கள், அதை நான் முன்னே செஞ்சு பொரி மாதிரி வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பொரி மாதிரி நல்லா வெடித்து வந்திருக்குது. அந்த மாதிரி அது தான் பதுவோம். நீங்கள் வந்து இந்த சத்து மாவு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, களியாக நீங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்கள். குழந்த கஞ்சி குடிக்க மாட்டேன்றா, ஐயோ கொஞ்சோண்டு குடிச்சிட்டா அவ்வளோத்தான், ஆனால் அது இதாகிறதில்ல. நான் வந்து லிடியாவுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு களி நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு நான் வந்து கம்மியாக பண்ணிவிட்டு நான் இந்த மாவு எடுத்து கல்லறுவேன். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஐயா வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா இதில் போடுற எல்லா பொருளுமே நான் வந்து வறுக்கிறதுனால அது வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெந்திருக்கும். நம்ம அது களி செய்கிறதுக்கு அந்த பதம் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அது மாவு அதில் போடுவோம். நீங்கள் அப்படி செஞ்சு களியாக நீங்கள் குழந்தைக்கு கொழும்பு ஊட்டி விடுங்க, இட்லி செஞ்சு ஊட்டி விடுங்க, தோசை செஞ்சு ஊட்டி விடுங்க. குழந்தைக்கு பெரியவங்களுக்கும் அவ்வளோதான். கஞ்சியே குடிக்க, இப்போ சுகர் பேஷண்ட்டெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நைட்டு மாவு அரைச்சிட்டு நீங்கள் இட்லி செஞ்சு கூட அவங்களுக்கு இந்த சத்து மாவு இட்லி, சத்து மாவு தோசை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க, புட்டு செஞ்சு கொடுங்க. சுகர் ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு, வீட்டு பெரியவங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைக்கு எப்படியெல்லாம் கொடுக்குறீங்களோ அப்படியே அவங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். இது ஒரு ட்ரிப்ஸு தான். கஞ்சி மட்டும் செஞ்சு குடிக்கணும்னு அவசியம் இல்லை. விருப்பப்பட்ட கஞ்சி கூட நீங்கள் நான் ஏலக்காய் போடல, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து நான் கிணறினே இருக்கிறேன், ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்து உஷாராக இது பண்ணினே இருக்கிறேன். இன்னொன்று, நான் வந்து என்னுடைய தமிழில் நான் பேசும்போது கொஞ்சம் வேர்ட்ஸும் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நாங்கள் வந்து தெலுங்குக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின்னுக்கிறேன் எல்லா விஷயத்தையும். இன்னும் எப்படியெல்லாம் நான் எடுக்கணுமோ எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நான் முதல் ஏதாவது ஒன்று செய்யணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணியிருந்த போலி தான். இங்கே இது கட்டிப்படியாக ஏதோ காஃபி இது ஷாப்பில் தான் நான் செஞ்சு கொடுத்துன்னு இருந்தேன். ஆனால் அவங்க திடீர்னுட்டு ஒரு 5 மாதம் நான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு நல்லா அதில் இதாச்சு. உடனே எனக்கு நல்லா அந்த கைப்பக்குவம் எல்லாம் எனக்கு நல்லா வந்துச்சு. நான் ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பித்தேன். நல்லா அந்த இது போயிடுச்சு. உடனே அந்த கருப்பட்டி பண்ணுற அந்த ஷாப் வந்து ரொம்ப அவர் ஓனர் வந்து ஒர்க்கர்ஸ் கையில் அந்த வேலை கொடுத்துட்டு இவர் போயிட்டுக்கிறாரு. அந்த ஒர்க்கர்ஸுக்கு சரியாக வேலை செய்யாமல் அது ரொம்ப லாஸ் பட்டு அவர் லாஸ்ட்டில் அந்த ஷாப் அவங்க மூடுறதாகிடுச்சு, கடையை சாத்துறதாகிடுச்சு. அப்போது என்னுடைய வருமானம் நின்று என்னுடைய இந்த பிஸ்னஸ் நின்று போச்சு. நான் ரொம்ப, ஏன்னா போலியெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும், அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. நான் ரொம்ப மனசளவு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஏதாவது ஒன்று நம்மளும் சம்பாதிக்கணும், எதனா ஒன்று செய்யணுன்ற ஒரு ஏக்கம் எனக்கு எப்போவுமே இருக்கும். அதுக்குத்தான் நான் வந்து அந்த போலியோடைய எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். லட்டு செய்வேன், சத்து மாவு லட்டு செஞ்சு கொடுக்க சொன்னாலும் செஞ்சு கொடுப்பேன், நார்மல் லட்டு செய்யனாலும் செய்வேன். அப்புறமா இன்னொன்று சொல்கிறேன், கோதுமை மாவு, நார்மல் கோதுமை மாவோடு அது கூட எதுனான்னா நான் வந்துட்டு மூக்கல்ல போட மாட்டேன் கோதுமை மாவில். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அது சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி இருக்கும், ரஃப்பாக இருக்கும், அது நல்லா இருக்காது. சோயா நான் மிக்ஸ் பண்ணுவேன், ஏன்னா அது வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதில் நான் சோயா தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கோதுமை மாவாகட்டும் கேவுரு மாவாகட்டும் அரைச்சி கொடுங்க. நான் வேலைக்கு போயின்னுக்கிறேன், எனக்கு முடியல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா கடையில் விற்கிற பொருளில் எப்படி என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு பதட்டோடு இருக்கும், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு சொல்ல, நான் கண்டிப்பாக அரைச்சி கொடுக்குறேன். கடை ரேட்டு கொடுத்தாவே எனக்கு போதும், எனக்கு அதிகமாகலாம் நான் கேட்கல. ஏதாவது ஒன்று செய்யணுன்றது என்னுடைய உணர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே
நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இது நேற்று ஒரு சின்ன பொண்ணு அஃப்ரான்ட்டு, அந்த பொண்ணு தான் முதல் எனக்கு சொன்னது, ஆண்டி நீங்கள் ரொம்ப நல்லா செய்கிறீங்க, நம்ம ஒரு வாட்டி போட்டு விட்டுறலாம், யாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஆர்ட்ரு. நிறைய பேர் இந்த மாதிரி சத்து மாவு பிஸ்னஸ் செய்கிறாங்க ஆன்லைனில், வீடியோவில் இது யூடியூப்லலாம். நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க. நிறைய பேர் அவங்க 100 பேர் ஒருத்தர் எடுத்து வாங்கினோன்னா உங்ககிட்ட 10 பேர்னா வாங்க மாட்டாங்களா? கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இதை ஆரம்பிங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு சொன்னது எனக்கு ரொம்ப இதாச்சு. அப்புறமா என் ஃப்ரெண்டு சோனி, அவன் தங்கச்சின்னு சொல்லலாம், நான் எப்படி போடணும் வீடியோன்னு எனக்கு தெரியாது, நான் எல்லாம் ஒன்றா போட்டு இது பண்ணேன். அப்புறமா அவன் எனக்கு அந்த ட்ரிப்ஸு சொன்னான், எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதெல்லாம் அடுக்கி நீட்டாக நீங்கள் இது பண்ணுக்கா, அப்போ தான் எல்லாேருக்கும் புரியும். நான் எல்லாம் ஒரு 30 ஐட்டம் போட்டிருக்கிறேன். இன்னும் பருப்பு வகைங்க அதிகமாக நம்ம போடலாம். எல்லாம் கிட்ட ஒரு 60-70 பொருள் போடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம எத்தனை பொருள் போட்டு செஞ்சாலும் எல்லாமே சத்து தான். அதனால் நான் இப்போத்துக்கு 30 பொருள் போட்டு தான் நான் செஞ்சுருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துறேன். நான் முன்னமே நேற்றே நான் வீடியோ பண்ணி போட்டேன் பாருங்கள். அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னும் உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பிஸ்னஸ் செய்ய எனக்கு நான் ஓஹோ அப்படின்னு இதில் உயரணும் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான். நானும் செய்கிறேன், எனக்கு பல நாள் கனவு இப்போ நிறைவேறுது. அதனால தான் அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப இது. என்னுடைய கணவர் ஜிம் மாஸ்டராக இருக்கிறாரு. அவரு இது கஞ்சி பண்ணி கொடுப்பேன். அவரெல்லாம் களியெல்லாம் சாப்பிடவே மாட்டார். ஏன்னா இந்த பக்கம் சென்னை பக்கம் யாரும் களி நிறையா சாப்பிட தெரியலையோ, சாப்பிட்றது எனக்கு தெரில. பட் இவங்களுக்கு சாப்பிட தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி தான் இவங்கெல்லாம் குடிக்கிறாங்க. அதனால் என்னுடைய பாப்பா லிடியா, நான் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் என் பாப்பாவை காட்டுறேன். ரொம்ப நாளைக்கு தான் அவள் எனக்கு பிறந்தா. என் பொண்ணுக்கு இப்போ 3 வயசு ஆக போகுது. எங்கள் வீட்டுக்கு இன்னொரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, நான் காட்ட போகிறவங்களுக்கு. இப்போ இதெல்லாமே நான் வறுக்கணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னுக்கிறேன். நான் வறுக்கிறவங்களுக்கு நான் இந்த வீடியோ நான் ஏன்னா வீடியோ எடுத்துக்கணும், வறுக்க முடியல, கஷ்டமாக்குது எனக்கு. அதனால் உங்களுக்கு நான் எங்கள் வீட்டு விருந்தாளியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்கள். இன்னும் பெருக்கணும், எனக்கு காலையில் வேலை. பாருங்க குட்டிங்க செம்ம கோவக்காரிங்கவோ. இவளுக்கு மட்டும் கழுத்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணணுமே எனக்கு சொல்லுங்கள், லிப்டேஷன் கொடுங்க, எப்படி அதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு. நேற்று நைட்டு தான் பொறிச்சிருக்கிறாங்க. காக்கா பார்க்குது, அந்த காக்கா பார்த்துன்னுக்குறாங்க பிடிச்சிக்கணுன்ட்டு. நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் திறந்து போட்டு வந்துட்டுக்கிறேன். அப்புறமா அதுக்கிட்ட தான் இன்னொருத்தர் உக்காந்துக்கிறாங்க. அவங்கள்ட்ட 4 முட்டை இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இவ கொத்திடுவா, பயங்கர கோபம் இவளுக்கு. பாருங்க. ஹாய். சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏன்னா அது நான் வறுக்கணும், கொஞ்சம் வேலை இருக்குது. நான் வீடியோ எடுத்துன்னு வறுக்க முடியாது, க்ளீனாக அது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஆர்டர் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரியே நான் செஞ்சு கொடுக்குறேன். என்னுடைய எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் கொடுங்க. நான் என்னுடைய தொழிலை முன் போகணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உதவி செய்யுங்க. முடிஞ்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஆனால் எனக்கு ஆர்டர் கொடுக்குறது மட்டும் மறக்காதுங்க ப்ளீஸ்.